லெக் சைட்ல போடாதடா, ஆஃப் சைட்லயே மெயின்டைன் பண்ணு. அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ராஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் நித்யன் அண்ட் ரெமான் டிவிலியர்ஸ் ஆன் போர்ட். இன்னைக்கு ரெண்டுமே ஒரு தரமான மேட்ச். ரெண்டு மேட்ச்மே வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி மேட்சா இருந்தது, பார்க்கவே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம ஜிடி vs லக்னோ மேட்ச் பத்தி பாத்திரலாம். அது ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், எஸ்ஆர்எச் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஜிடி மேட்சுக்கே மைண்டே போல. அந்த அளவுக்கு வந்து மைண்ட் இந்த மேட்ச்ல ஸ்டக் ஆயிருச்சு. இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் டச் அப் பண்ணிடலாம். ஜிடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க, கொஞ்சம் ரொம்பவே நல்லா ஆரம்பிச்சாங்க. கில்லும் சரி, சாய் சுதர்ஷனும் சரி, பெருசா சிக்ஸஸ் அடிக்காம ஃபோர்ஸா அடிச்சு டீசெண்டா ஆடி, என்னதான் வந்து அந்த 200 ஸ்ட்ரைக் ரேட்டு 180 ஸ்ட்ரைக் ரேட்லயே அவங்க போனாலுமே எனக்கு தெரிஞ்சு அந்த சிக்ஸஸ் ஹிட் பண்ணாம இருக்கிறது வந்து பவுலர்ஸ் மேல பெருசா ப்ரெஷர் போடலையோ அப்படின்ட்டு தோணுது. ஆனா அதான் ஒரு 2-3 விக்கெட் எடுத்தோம்னா ஈஸியா வந்து அவங்க கேம்குள்ள வந்துட்டாங்க. இதே நீ வந்து ஒரு இப்ப போன மேட்ச் இந்த மேட்ச் எடுத்தனாலும் அபிஷேக் சர்மா ஹெட் அவங்கள மாதிரி ஆளுங்க போட்டு 6-6 இப்ப பூரான் அடிச்சதுன்னா போட்டு 6-6 அடிக்கவும் தான் அந்த ஒரு பயம் வருது பவுலர்ஸ்க்கு. இவன் போட்டா தூக்கி சொருவிடுவான்டாங்கிற பயம் வருது. அந்த பயம் ஃபேக்டர் வந்து கில்லிட்டையும் சாய் சுதர்ஷன்ட்டையும் இல்லையோ அப்படின்னு தோணுது. அதுவும் நம்ம பட்லர் நம்பர் 3ல வரதும் எனக்கு இன்னுமே கொஸ்டினபிளா இருக்கு. ஏன்னா அவர் பெரிய சிக்ஸஸ் அடிப்பாரு. அவர் தான் விராட் கோலியோட ரெக்கார்டு கிட்டே போயிட்டு வந்தாரு, கிட்டத்தட்ட போனாரு அந்த ரெக்கார்டு கிட்ட. அந்த மாதிரி ஓப்பனிங்ல ரெக்கார்டு இருக்க ஒரு பிளேயரை வந்து நீங்க நம்பர் 3ல இறக்கி வேஸ்ட் பண்றீங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பேசிக்கலி ப்ரோ, ஜிடி வந்து 12 overs 120 இருந்தாங்க, ஓகேவா? 12 over 120 இருந்தாங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் விடுறாங்க, விச் இஸ் அ குட் ஸ்கோர், ஓகேவா? ஆனா 12 ஓவருக்கு நோ லாஸ் இருக்கிற மற்ற டீம்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எஸ்ஆர்எச்சா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பஞ்சாபா இருக்கட்டும், இல்ல வேற எந்த டீமா இருந்தாலும் இருக்கட்டும், 12 ஓவர்ஸ்ல விக்கெட்டே லூஸ் பண்ணலன்னா கண்டிப்பா 150 அடிச்சிருப்பாங்க. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சோ அந்த அளவுக்கு அந்த ஒரு 20-30 ரன்ஸ் தான் வந்து அங்க மிஸ் ஆகுது அந்த ஃபயர் பவர்ல. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஜாஸ் பட்லர் ஷுட் ஓபன் ப்ரோ. அவரோட பெஸ்ட் பொசிஷன் டு ஓபன் T20s. ஐ மீன், எனக்கு வந்து பட்லர் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. என்னதான் ஆஸ்திரேலியா பண்ணணும், நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் ஜாஸ் பட்லரை. ஏன்னா அவருக்கு வந்து அந்த கிவன் டே he can demolish any bowling attack. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் டாப் ஆர்டர்ல. கண்டிப்பா ஜாஸ் பட்லர் ஷுட் ஓபன் 12 overs 120ல இருந்து. அதுக்கப்புறம் அந்த டவுன் கிரேட் தான் வந்து ரியலி பேத்தட்டிக். ஏன்னா 12 over 120க்கு அப்புறம் நீங்க மொத்தமே 6 overs 8 overs சேர்ந்து 60 ரன் அடிச்சிருக்கீங்க. சோ கடைசி 8 overs சேர்த்து நீங்க 60 ரன் அடிச்சிருக்கீங்கன்னா அதுதான் நம்ம சொன்னோம். எல்லா தடவையுமே வந்து டாப் ஆர்டர் நம்பியே போக முடியாது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண வரைக்கும் ஆப்போனன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஸ் பண்றப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றீங்கன்னா உங்களோட ஃபுல் பேசேஜுமே வந்து வெளில தெரிஞ்சிடும். அப்படிங்கிறப்போ அந்த மிடில் ஆர்டர் வந்து இன்னைக்குமே இட் டிட் டெலிவர். ஜாஸ் பட்லருமே கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினாரு. ருத்தர்ஃபோர்டும் ஸ்கிராச்சியா தான் ஆடினாரு. பிலிப்ஸ் ஊருக்கே போயிட்டாரு கிளம்பி, இன்ஜுரின்னு சொல்லிட்டு. ஓவரால் வந்து ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தே வில் பி சார்ட்டட் அவுட் ப்ரோ. அவங்க டெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பேட்டிங் லைன் ஆக்சுவலா இதுல பொசிஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. ரெண்டு பேருமே வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சாய் சுதர்ஷன் ஆகட்டும், கில் ஆகட்டும். இதுல நீங்க யார் அவங்க பொசிஷனை டிராப் பண்ணி நம்பர் 3ல வந்தாலும் பட்லர் கொடுக்குற இம்பாக்ட் இவங்களால கொடுக்க முடியாது. ஆக்சுவலா இவங்க பவர் பிளேல ஆடி ஸ்கோர் பண்ணாதான் உண்டு. அந்த கேப்ஸ்ல எல்லாம் ஸ்கோர் பண்ணி பவுண்டரி ஸ்கோர் பண்ணாதான் உண்டு. பட்லர் பொசிஷன்ல இவங்க வந்தாங்கன்னா பட்லர் இருக்கிற அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க முடியாது. சோ ஏதோ ஒரு பொசிஷன் தான் பட்லர் கொடுக்க முடியும். நம்ம எல்லா இடத்துலயும் பட்லர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இல்ல, சாய் சுதர்ஷன் போன சீசன் நம்பர் 3ல தானே ஆடினாரு. நம்பர் 3ல தான் ஆடினாரு, சக்சஸ்ஃபுல்லா தானே இருந்தாரு. இல்ல, லேட்டர் ஆஃப் தி சீசன் பார்த்தா ஓபனர் தான். அப்பயே மாத்திட்டாங்க. போன சீசனே லேட்டர் ஆஃப் பார்த்தா ஓபனரா வந்துட்டாரு. சோ அதை அப்படியே பேக் பண்றாங்க. இந்த சீசனுமே இப்போ சாய் சீசன் நம்ம பார்த்துட்டு தான் வரும் எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காரு. அவர் நம்ம இப்போ டீ ப்ரோமோட் பண்ணி நம்பர் 3ல அனுப்புனா இவ்வளவு ரிசல்ட்ஸ் வருமானு எனக்கு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் லேட்டா தான் பேட்டிங் வருவாரு, அவ்வளவு ஃப்ளூவெண்டா போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான பேட். கரெக்ட் ப்ரோ. பட் ஆனா பட்லர் ஓப்பனிங் பண்ணா ஹி இஸ் டிஃபரெண்ட் பீஸ்ட்ல. தனியால மேட்சை முடிச்சு கொடுக்குற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த இதை மிஸ் பண்றாங்களோன்னு தோணுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி தான் அது அக்செப்டபிள் தான். ஆனா இப்போ டீமுக்கு ஏத்த மாதிரி தானே விளையாண்டாகணும். இந்த டீம்ல நம்ம அந்த சேஞ்சஸ் பண்றதுக்கான ஸ்கோப்பே இல்ல ப்ரோ. பண்ணோம்னா கண்டிப்பா இந்த 2 பேட்ஸ்மேன்ல ஒருத்தர் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு, அவங்களோட பேட்டிங் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ப்ரோ. பட்லர் வந்து எப்படி வேணாலும் ஆடிடுவாரு. ஆனா இவங்க 2 பேரால அப்படி ஆட முடியுமான்னு டவுட் தான். எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் டீம்ல வந்து யார் 2 பெஸ்ட் ஓப்பனர்ஸோ அவங்க தான் ஓப்பனிங் ஆடணும். எஸ், டீம் பொசிஷன் எல்லாம் பார்க்கலாம். ஆனா நம்பர் 3 எந்த பிளேயர் உங்களுக்கு பெஸ்டா தோணுதோ அவங்க நீங்க நம்பர் 3 ஆட வைக்கலாம். ஆனா யார் 2 பெஸ்ட் ஓப்பனர்ஸோ அவங்களதான் நீங்க ஓப்பனிங் பண்ண வைக்கணும். சோ அதனால வி அக்ரி டு டிஸ்அக்ரி. நம்ம அப்படியே எல்எஸ்ஜியோட பவுலிங்க்கு வந்துருவோம். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்கிராச்சியா தான் ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. சாய் சுதர்ஷனும் சரி, கில்லும் சரி கொஞ்சம் ஸ்கிராச்சியா தான் இருந்தாங்க. பிச்சு ஸ்லோவா ஆன அப்புறமும் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்ச அப்புறம் தான்
இவங்க பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா தெரிஞ்சாங்க அப்படின்னு தோணுது. பிச்சு ஸ்லோ ஆனதுக்கு அப்புறம் தான் பிஷ்னாய் வந்து பிச்சு ஸ்லோ ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருந்தது. சர்துல் தாக்கூருமே இன்னைக்கு ஒரு ஹேட்ரிக் மிஸ் பண்ணாரு. அந்த பிச்சு ஸ்லோ ஆன அப்புறம் வந்து கரெக்டா அந்த பிச்சை யூட்டிலைஸ் பண்ணி அந்த பிச்சுக்கு எப்படி பவுலிங் போடணுமோ அதை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு என்னதான் ஸ்கிராட்சியா ஆரம்பிச்சாலும் கடைசியா டீசென்டான ஒரு டோட்டலுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறுத்திட்டாங்க. நேற்றுலாம் வந்து ஈஸிலி சேசபிள் தான். அதுவும் லக்னோவோட பேட்டிங் நம்ம இந்த சீசன் ஃபுல்லாவே பார்த்துட்டு வரோம். நல்ல பொட்டன்ஷியல். இன்னைக்கு மிச்சல் மார்ஷ் இல்லைனாலுமே அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது ஆக்சுவலா. ஸோ அவங்க பேட்டிங்க்கு 180 ஈஸியா சேசபிள் தான். நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுமே எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. நம்ம இது வந்து ஜிடி மேலேயும் ஹார்ஸா போக முடியாது ஆக்சுவலா. 180 டீசென்டான ஸ்கோர் தான். பட் இல்ல ப்ரோ, என்ன ப்ரோ ஹார்ஷா போக முடியாது? ஏன் மனசாட்சியில ஹார்ஷா போக முடியாது? 120ல இருந்து 180 60 8 ஓவர்ல அடிச்சிருக்காங்க. வந்து நல்லா பண்ணாங்க. இருங்க, மிடில் ஓவர் அதான் பட்லரு இன்னைக்கு மிடில் ஆர்டர்ல யாருமே வந்து பெருசா அந்த ஒரு பினிஷ் தரல. அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பனர் பொறுத்தவரையும் இவ்வளவுதான் ப்ரோ பண்ண முடியும். இதுக்கு மேல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 2 பேருமே ஒரு 180+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டாங்க. 30 பால் 60 ஆடிட்டாங்க. இதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 155 ஸ்ட்ரைக் ரேட், 155 தான் ஸ்ட்ரைக் ரேட், 180 எல்லாம் கிடையாது. 155 ஸ்ட்ரைக் ரேட். நீங்க பாருங்க. இதுவே ப்ரோ கண்டிப்பா T20 கரெக்ட் ப்ரோ. இல்ல, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, எவால்வ் ஆயிருக்கு கிரிக்கெட். மத்த டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ இப்ப நீங்க எந்த டீம் வேணா எடுத்துக்கோங்க, சென்னையை விட்டுருக்கேன், மற்றபடி நீங்க எந்த டீம் எடுத்துக்கிட்டாலும் 12 ஓவர்ல நோ லாஸ் அப்படி பேட்டிங் ஆடினாங்கன்னா கண்டிப்பா 140 150 அடிச்சிருவாங்க ப்ரோ. சரி, ஓகே, நம்ம அப்படியே வந்துட்டு லக்னோவோட பேட்டிங்க்கு வந்துருவோம். என்ன மார்க்ரம் வந்து ஸ்ட்ரைக், நம்மளே தான் சொன்னோம் ஸ்ட்ரைக் ரேட் மேல கொஸ்டின், என்ன ஆட போறாரு இந்த சீசன் எல்லாம் சொன்னோம். மார்க்ரமும் பூரானும் தான் வந்து இன்னைக்கு ஜெயிச்சு கொடுத்ததே அப்படின்னு சொல்லுவேன் எல்ஐஜிக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்க மார்க்ரம் பூரான் அவங்க 2 பேரும் அவுட் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா கேம் வந்து ஓரளவு க்ளோஸா போயிருச்சு. நான் கூட சரி ஏதோ பண்றானுங்கடா அப்படின்னு பாக்குற அளவுக்கு கொஞ்சம் க்ளோஸா போயிருச்சு. அந்த அளவு வந்துட்டு பேட்டிங் இன்னுமே எல்ஐஜி வந்து அந்த மெயினான பேட்ஸ்மேன்ஸ் வந்து கிளிக் ஆகலன்னா அவங்க பேட்டிங் இன்னும் கொஞ்சமே வீக்கா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வந்துட்டு பூரான் வந்து கன்சிஸ்டன்டா அடிக்கிறாரு, தூக்கி சொருறாரு. எந்த டீமா இருந்தாலும் வச்சு வாங்குன்னு வாங்குறாரு. அவர் பேட்டிங் நெக்ஸ்ட் லெவல் ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு ஸ்டாட் படிச்சேன், சொல்லாம வேணாமான்னு தெரியல. நானும் சரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு. சிஎஸ்கே இந்த சீசன்ல அடிச்ச 6ம் பூரான் அடிச்ச 6ம் கிட்டத்தட்ட சேமுங்கிறாங்க. ஒரு டீமோட 6 அடிக்கிறாரு அவர். அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவா இருக்காரு. 2 6 ஏதோ கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது அடுத்த மேட்ச் சிஎஸ்கே vs எல்ஐஜில மேட்ச் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. தடுக்கவே முடியல, காட்டாறு மாதிரி பார்க்கிறாரு. அது எப்படா 2 பேருமே வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னா சிஎஸ்கே பிடிச்சிருக்கு. அதான் சிஎஸ்கே நம்ம ரொம்ப தப்பு ப்ரோ, இப்படி பண்ணாதீங்க. உண்மையாவே வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ப்ரோ நான் சொல்லல கமெண்ட்ரியில, தமிழ் கமெண்ட்ரியில எனக்கு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. அந்த சர்வம் தலைமயம்னு ஒரு இது பண்ணுவானுங்க ஒரு எபிசோடு. அதுக்கு பதிலாக இன்னைக்கு சிஎஸ்கே பரிதாபங்கள்னு மாத்திட்டாங்க. அது அப்படிங்கும் பொழுது இது ஒரு ஸ்டாட் தானே, ஒரு டீமோட ரன்ஸ் 6 விட ஒரு அதிகம் அடிச்சிருக்காருன்னு சொல்றான். பூரான் பொறுத்தவரை இந்த இயர் வந்து கன்சிஸ்டன்சி வேற லெவல்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விளையாண்ட எல்லா மேட்சுமே ஒரு 50, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 40. அதுவுமே ஒரு டீசெண்டா தான் விளையாண்டு போனாரு. பூரான் இந்த சீசன் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளவு கன்சிஸ்டன்டா ஆடி பார்த்ததுல அதுக்கு மெயின் ரீசன் இந்த பேட்டிங் பொசிஷனும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்பர் தான் நீ ஆட போறன்ற மாதிரி. ஸோ இந்த சீசன் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேனா தெரியுறாரு. எல்லா டீம்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவர் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேனா தெரியும். ஆரஞ்ச் கேப் கூட அவர் தான் ஹோல்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஜிடி இன்னிங்ஸ் முடிஞ்சோன்னா சாய் சுதர்ஷன் போட்டிருந்தாரு. கொஞ்ச நேரம் போட்டிருப்பா தம்பி, நல்லா இருந்துச்சா கீழே இறங்குங்கிற மாதிரி இறக்கிட்டு திருப்பி ஒரு வாங்கி போட்டுக்கிட்டாரு. கோயிங் அஹெட் லக்னோவுக்கு வந்து டெஃபினட் பாசிட்டிவ் சைன்ஸ் ப்ரோ. ஏன்னா மிச்சல் மார்ஷ் வந்து இன்னைக்கு இல்லைனா கூட, ஏன்னா 4 மேட்சா அவர் தான் கன்சிஸ்டன்டா ஆடி கொடுத்துருக்காரு. எஸ், மார்ஷ் இல்லைனா கூட மார்க்ரம் ஆடுறது இட்ஸ் டெஃபினட் பாசிட்டிவ் சைன். கோயிங் ஃபார்வர்ட் இதை கண்டிப்பா அவங்க எடுத்துப்பாங்க. ஆல் டிக் பாக்ஸஸ்ங்கிற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு டெலிவர் பண்ணல. பட் ஸ்டில் அஸ் எ யூனிட்டா பாக்குறப்போ ஏதாச்சும் பண்ணி லக்னோ மேனேஜ் பண்ணிடுறாங்க. ப்ரோ நம்ம மெயினான ஒரு ஆளையே இங்க விட்டுறோம். ஆக்சுவலா ரிசர்வ் பண்ணிட்டு என்ன ப்ரோ எனக்கு புரியல. இந்த மேட்ச் ஓப்பனிங் வந்தாரு, சரி இந்த மேட்ச் அது பவர் பிளேலையாவது அப்படி இப்படின்னு அவரோட ஃபார்ம் கொண்டு வருவாருன்னு பார்த்தா இல்ல. போன மேட்ச் வந்து எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடியே உட்காந்துட்டாரு, பேட்டிங்கே வரல. என்னதான் கதை ஒரு கேப்டன் ரிஷப் பண்ட் ஓகே ப்ரோ, இது வரைக்கும் வந்து நம்ம ஏதோ டீசெண்டா பண்ணிட்டாரு, நல்லா ஒரு டேபிள்ல இருக்காரு. ஆனா the batter ரிஷப் பண்ட் has to be criticized. We have to be harsh on him. ஏன்னா he hasn't delivered to his potential, to the salary he received, to the first paid, எல்லாமே வந்து not up to expectation. ஐபிஎல் பொறுத்தவரையும் தான் கேப்டன்சி கேப்டன் பெஸ்டா வந்து யூஸ் இல்ல ப்ரோ. ஐபிஎல் பொறுத்தவரையும் தான் அந்த கேப்டன்சி. அதெல்லாம் நமக்கு ஒரு பேட்ஸ்மேனா தான் ரிசர்வ் பண்ணிட்டு தேவை. ஏன்னா அவர் தான் ஃபியூச்சரும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க கடைசி ஒரு 4-5 இயர்ஸா. இப்படி இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது ப்ரோ. எங்க போயிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியல. இல்ல கோயன்காக்கு கேப்டனா தானே வேணும், அதுக்கு சொல்றேன். ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் ஓகே ப்ரோ, நமக்கு இந்தியன் டீம் தான் மெயின். இதெல்லாம் ஒரு 4 மாசம் கூத்து தான். நமக்கு இந்தியன் டீமுக்கு பண்ணிட்டு பேட்ஸ்மேனா எவ்வளவு முக்கியம் தெரியும்.
இது வந்து மொத்தமா அவங்க டீமா விளையாண்டு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற வரையும் ஓகே ஆல் ஃபைன் அப்படின்ட்டு தோணுது. அவங்க வந்து ஒரு ஃபெயிலியருக்கு வெயிட்டிங் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இத்தனை மேட்சா சக்சீட் ஆயிட்டு இருக்காங்க, நான் எதுவும் சொல்லல, ஓகே நல்லா போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு மேட்ச் நீங்க நம்ம எல்லா டீமும் சொல்றது வந்து ஏதாவது 2-3 பேட்ஸ்மேன் டிபெண்ட் ஆயிருந்தா அந்த டீம் அடி வாங்குங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதுதான் இந்த டீம். எல்எஸ்சிங்கிறது வந்து ஒரு மிச்சல் மார்ஷும் ஒரு பூரனையும் தான் நம்பி இருக்காங்க. இப்ப மார்க்ரம் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஏதாவது ஒரு மேட்ச் அடி வாங்கினாங்கன்னா அப்பதான் ரிஷப் பண்ட் வந்து பெருசா எக்ஸ்போஸ் ஆவாரு. நம்ம அப்பா அவரை போட்டு அடிப்போம். இன்னைக்கு ஏதோ ஜெயிச்சுட்டாங்க போயிட்டு போறாங்க அப்படின்ட்டு சரி ரைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம அப்படியே ஜிடி பவுலிங்க்கு வந்துருவோம். இன்னைக்கு பவர் பிளேல விக்கெட் எடுக்காது பெரிய லெட் டவுன் ஜிடியை பொறுத்தவரையும். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி மேட்ச் வந்து நீங்க விக்கெட் எடுத்தாதான் வந்து மேட்ச்ல இருக்க முடியும் அப்படிங்கும் போது, அதே மாதிரி எனக்கு பூரானுக்கு வந்து ஸ்பின்னர்ஸை கொண்டு வராம ரஷீத் கானை கொண்டு வராம இருந்ததே எனக்கு பெரிய டவுட். ஏன்னா ரஷீத் கான் தான் அதுக்கப்புறம் வந்து பூரான் விக்கெட்டை எடுப்பாரு. அந்த கேம்பிள் எடுக்காம பூரானை பார்த்தாலே பயந்துட்டு பேஸ் பவுலர்ஸா கொண்டு வர்றது தான் இன்னைக்கு ஜிடியோட லெட் டவுனும். அதனாலதான் 2 பாயிண்ட்ஸ் போயிருச்சோ அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேனும் பெருசா எதுவும் அடிக்கல. சாய் கிஷோரை போட்டு பொழந்தாரு ஒரு 2 6 பாத்தீங்களா இல்லையா அந்த ஓவர்ல. அவரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. நான் என்ன சொல்றேன், ரஷீத் கானை கொண்டு வந்தோன்னு விக்கெட் வந்துருச்சு பாருங்க, பூரான் விக்கெட். ரஷீத் கான் vs பூரன் மேட்ச் அப் பார்த்தேன் இன்னைக்கு கிரிக் பஸ்ல. அதுலயே வந்து ரஷீத் கான் ஹேஸ் த அப்பர் ஹேண்ட் தான். பெட்டரா பண்ணி இருந்திருக்காரு ரஷீத் கான் வந்து பூரனுக்கு அகேன்ஸ்டா. ஆவரேஜுமே கம்மியா தான் இருக்கு. சோ கண்டிப்பா ரஷீத் கானை கொண்டு வந்து இருந்திருக்கணும். ஓகே, ஆன் தி ஹோல் வந்து இன்னைக்கு ஜிடி வந்து என்னதான் அவங்க டோட்டல் பெருசா போடனாலும் ஒரு லாஸ்ட் ஓவர் வரையும் கொண்டு வந்து அந்த ரன் ரேட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஓகே, இந்த மேட்ச் முடிச்சாச்சு. நம்ம வந்து பிளாக் பஸ்டர் மேட்ச் ஆஃப் டுடே அப்படி வருவோம். ஒரு முரட்டு சம்பவம், தரமான சம்பவம், என்ன வேணா சொல்லலாம். திஸ் இஸ் ஃபார் யூ ஆரஞ்சு ஆர்மின்னு ஒருத்தர் வந்து எழுதி காட்டினாரு. அதுக்கு முன்னாடி அவர் இன்னிங்ஸை பத்தி பேசுவோம் கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி பஞ்சாப் எப்படி ஆடினாங்க அப்படின்ட்டு வந்துருவோம். பஞ்சாபுமே இன்னைக்கு வந்து ரொம்ப பயங்கரமா ஆடினாங்க. அகைன் பிரியாங்க் ஷாரியா செம்ம ஸ்டார்ட், பிரப்சிம்ரன் சிங் சரியான ஸ்டார்ட், ஃபாலோட் பை ஸ்ரேயஸ் ஒரு கேப்டன்ஸ் நாக் ஆடினாரு. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. கடைசியா கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் வந்து புல் பேக் பண்ணாங்க, நிச்சயமா புல் பேக் பண்ணாங்க. அந்த ஒரு ஃப்ளோவில் இல்லாம ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்க. ஷமி வந்து ஸ்பீட் பிரேக்கர் போடாத இந்த 2 நைட்ரஜன் பூஸ்டர் வச்சு பறந்து போ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாரு ஸ்டைனிஸுக்கு. டெஃபினட்டா வந்து அவங்களோட இன்டென்ட்மே வந்து ரொம்ப கிளியர் தான். போன இந்த த்ரோடாவே வந்து அவங்க அப்படிதான் ஆடுறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் வந்து அவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த். ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா கூட இன்கேஸ் விக்கெட்ஸ் நடுவில் விழுந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு சூரியன் ஷெட்டி மாதிரி ஒரு ஹிட்டர் ஒரு at 8, யான்சன் at 9 வரைக்கும் இருக்காங்க. வேணும்னா நான் சொல்றேன். அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் ஆட போறாங்கிறது ரொம்ப சர்டைனா தெரிஞ்சிருச்சு. மேபி அந்த டைம்ல வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து வேர் கோயிங் ஆல் கிரவுண்ட் பிளேசிங். அங்க வந்து நேல் வதேரா வந்து ஒரு 20 பால் 27 ஆடினாரு. மேபி அவருமே அந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓகே, நம்ம ஹைண்ட் சைட்ஸ்ல என்ன வேணா பேசலாம். ஓவரால் பாக்குறப்போ டெஃபினட் குட் பேட்டிங் டிஸ்பிளே. மேக்ஸ்வெல் எட் another ஃபெயிலியர். எப்போ அடிக்க போறாருன்னு தெரியல. எல்லா மேட்சும் நானும் அடிப்பாருன்னு பாத்துட்டு இருக்கேன். டெலிவரே பண்ண மாட்டாரு. ரொம்ப டிசப்பாயிண்டிங். அதுவும் ஏதோ பப்பர் பிளான் அடிச்சாரு. ஓகே, தட் இஸ் த வே ஹி பிளேஸ். ஸோ பேக் பண்ணியிருக்கேன் நான் எப்பவுமே மேட்ச்ல. ஸோ இன்னைக்கு ஃபெயிலியர் ஆர்பியும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கடைசியில அந்த கேமியோ வந்து வாஸ் எக்ஸலண்ட். அதுதான் வந்து அந்த டோன் செட்டப் பண்ணுச்சு. எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நீங்க சொல்ற மாதிரி புல் பேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைம்ல வந்து தோஸ் ரன்ஸ் வர் க்ரூஷியல். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் மேபி ஒரு 10 ரன்ஸ் கூட பஞ்சாப் அடிச்சிருக்கலாம். நேல் வதேரா எனக்கு கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணியிருந்தா. பட் ஓகே, பேட்டிங் பத்தி நான் பெருசா பிளேம் பண்ண முடியாது. பிட்ச் வந்து நல்லா இருக்கு, நல்லா பேட்டிங் ஆனாங்க, எல்லாம் ஓகே. நீங்க வந்துட்டு சொல்லியிருந்தீங்க நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட ப்ரிவியூல சொல்லியிருந்தீங்க, புவி லெட்டிங் டவுன் புவி அண்ட் டேக்கிங் ஷமி இன்டு தி டீம் இஸ் பிக்கஸ்ட் அப்கிரேட் ஃபார் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. கரெக்ட். இல்ல 100 ஞாபகம் இருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து அது இப்பயே வந்து மொத்தமா அது டவுன் கிரேட் ஆயிருச்சு. ஓகே, சோ சேட். நம்ம இதெல்லாம் மேட்சும் பேசிட்டு தான் இருக்கோம். ஷமி வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிலையுமே ஹி இஸ் நாட் இன் இஸ் ஃபுல்லஸ்ட் ஃபார்ம். அதே ஃபார்ம் தான் வந்து இப்ப எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கொண்டு வராரு. அந்த ஜிடிக்கு போட்ட ஷமி, ஒரு காலத்துல ஜிடிக்கு வந்து ஒரு ஃபயரா போட்ட ஷமி வந்து இன்னும் நான் பார்க்கல. சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் பார்க்கல, இந்த ஐபிஎல்லையும் பார்க்கல. பயங்கர லெட் டவுன் தான். அதுவும் அந்த கடைசியில எல்லாம் லெக் சைட்லாம் ஒரு ஃபுல் டாஸ் எல்லாம் போட்டு கொடுத்ததுலாம் ஒரு அட்ராஷியஸ் போலிங் என்ன கேட்டா. ஏன்னா மேட்ச் ஆல்ரெடி எங்கேயோ போயிருச்சு, 230 அடிச்சுட்டாங்கும் போது லெக் சைட்ல ஃபுல் டாஸ் போட்டது ஸ்டாய்னிஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு போட்டு கொடுத்து தூக்கி சொருகுறாங்க. செகண்ட் ஹையஸ்ட் தான் பவுலிங் ஸ்கோர் அன்னைக்கு. ஆர்ச்சர் இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் போட்டு கம்பேக் கொடுத்தாரு. அதே மாதிரி ஷமி செகண்ட் ஹையஸ்ட் போட்டிருக்காரு. கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும், இந்தியன் டீமுக்கும் நல்லது. பாப்போம். 75 கிரைம் ப்ரோ. என்ன பிச்சுனாலும் 75 எப்போ ஆர்ச்சர் வந்து 75 மேல கொடுத்தாரா? 78 78 76 ஆனா அதுக்குன்னு அந்த லாஸ்ட் ஒரு ஸ்டைன்ஸும் அடிச்சுட்டே இருக்காரு. இவரும் ஒரே மாதிரி போட்டுட்டே இருக்காரு. ஏதோ ஒரு வேரியேஷன் காட்டிருக்கலாம். அக்செப்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வெரைட்டி என்னமா வெரைட்டி காட்டிட்டு இருந்தாரு. அதுல ஏதோ ஒரு ஸ்லோவர் ஒண்ணு யாருக்காரு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிடலாம் ப்ரோ.
நல்லா ஈஸியா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டாயின்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாரு, நமக்கு ஒருத்தன் மாட்டிட்டான், இத்தனை மேட்சா அடிக்கல, நீங்க அடிச்சு விடுவோம், அடிச்சு முடிச்சு விட்டுறலான்ட்டு முடிச்சு விட்டாரு. அண்ட் ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் நல்லா போட்டாரு எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கை பொறுத்த வரையும். என்னதான் இந்த மாதிரி பிச்சா இருந்தாலும் வந்து அந்த வேரியேஷன் சூப்பரா யூஸ் பண்ணாரு. அவருக்கு ஒரு 4 விக்கெட் கிடைச்சிச்சு. ஈஷான் மலிங்கா பத்தி சொல்லி ஆகணும், அவருமே நல்லா போட்டாரு. குரூஷியல் டைம்ல ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்தாரு. நல்லா அந்த கண்ட்ரோல் இருக்கு அவர்கிட்ட, அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் நல்லா யூஸ் பண்ணாரு. எல்லாமே கரெக்டா போச்சு, சூப்பரா போட்டாரு. ஈஷான் அன்சாரியுமே இன்னைக்கு நல்லா தான் போட்டாரு. ஒரு ஸ்பின்னரா வந்து அந்த கிரவுண்ட்ல என்ன பண்ண முடியுமோ வந்து டீசெண்டா அந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் போட்டாரு. கடைசியா அவர் அடிச்சிட்டாங்கன்னாலுமே ஸ்டார்டிங்ல வந்து அந்த விக்கெட் பிரப்சிமரன் விக்கெட் உழுந்த அப்புறம் கொஞ்சம் அந்த கன்சால்டேட் பண்ற ஸ்பேஸ் வந்து ஈஷான் அன்சாரி தான் நல்லா போட்டு கொடுத்தாரு. இந்த 3 பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. கமின்ஸ்ட வந்து நான் இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஓகே, 10 எக்கனாமில நீங்க போட்டிருக்காரு, இருந்தாலுமே வந்துட்டு இன்னுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஷமி இஸ் டோட்டல் லெட் டவுன் என்ன பொறுத்த வரையும், எஸ்ஆர்ஹெச் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரையும். நம்ம மலிங்கான்றவர் வந்து ஆல்ரெடி பிராக்டிஸ் மேட்ச்லயே சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் லேட்டா தான் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா. மெயின் இந்த சீசன்ல இப்பதான் கொண்டு வந்து டிஸ்பிளேல காட்டுறாங்க. பட் அவர் பிராக்டிஸ் மேட்ச்லயே ஆக்சுவலா நல்லா போட்டிருந்தாரு. அதான் ப்ரோ, எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பத்தி பேசுறப்போ நம்ம லாஸ்ட் டைம்லாம் வந்து டீம் செலக்ஷனே கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம். அது எதுக்கு சிமர்ஜித் சிங் ஆடுறாங்க, ராகுல் சார் ஆடணும்லாம் சொல்லிட்டு. பட் இன்னைக்கு அவங்க எடுத்த 11 வந்து ஓகே தான், கரெக்டான மூவ் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா காம்பினேஷன் மாத்திருக்காங்க, என்ன கரெக்டா வேணுங்கிறதுக்கு போயிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த அடிஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா எஸ் ராகுல் சார் இல்லைனா கூட அவங்க வந்து கொண்டு வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வாஸ் வெரி எஃபெக்டிவ் தான். என்னதான் வந்து கொஞ்சம் ரன்ஸ் இந்த மாதிரி பிச்சில் வந்து ரன்ஸ் போறது ஓகே தான். அந்த விக்கெட்ஸ் வந்து குரூஷியல். 2 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஈஷான் மலிங்கா. அதே மாதிரி ஜீஷன் அன்சாரியுமே வந்து வாஸ் வெரி குட் பவுலர் தான். அந்த அபிஷேக் சர்மா கேட்ச் எல்லாம் வந்து நம்ம நிறைய ரெண்டு ஸ்டெப்ஸ் முன்னாடி இருந்தாரு ப்ரோ. ஈஸியா பவுண்டரி என்ன பார்த்துட்டு ஒழுங்கா புடிச்சு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம். அதான் சோ ஜீஷன் அன்சாரியா இருக்கட்டும் இல்ல ஈஷான் மலிங்காவா இருக்கட்டும், நிறைய ஈஷான் கன்ஃபியூஸ் ஆகுது. பட் ஜீஷன் அன்சாரி, ஈஷான் மலிங்கா எல்லாருமே வந்து அவங்களோட ரோலை நல்லா தான் பண்ணாங்க. கமெண்ட்ஸ்மே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் 240 மாதிரி ஒரு ஸ்கோர்ல ஒரு 35 to 40 தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எக்ஸாக்ட் ஸ்கோர் தெரியல. சோ ஓகே, சோ அது வந்து பிரிட்டி ஓகே, நாட் மச் டு கம்ப்ளைண்ட், டீசெண்டா போட்டாரு. முகமது ஷமி பிகஸ்ட் லெட் டவுன். இன்னைக்கு அவர் ஒரு 15-20 ரன்ஸ் கண்டிப்பா கம்மியா கொடுத்திருந்தாருன்னா ஒரு 4 overs 55-50 கொடுத்திருந்தா கூட மினிமம் ஒரு 20-25 ரன்ஸ் ஷார்ட்டா இருந்திருப்பாங்க. மற்றபடி இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் பவுலிங் உண்மையாவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. யாருமே வந்து தேவர் நாட் சோ எக்ஸ்பென்சிவ் எக்ஸப்ட் ஷமி. ஹர்ஷல் பட்டேலுமே 4 குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. முக்கியமான டைம்ல ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. கமிங்ஸ்மே வந்து மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ்லாம் நல்லா தான் போட்டாரு. பவர் பிளேல தான் ஒரு ஓவர் அடிச்சுட்டாங்க, அதனாலதான் ஸ்கோர் இவ்வளவு பெருசா தெரியுது. அவரோட 4 overs எடுத்து பார்த்தா இந்த மாதிரி மேட்ச்ல வந்து நான் கமின்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா போட்டு பறக்குறாங்க. இவர் சொன்ன மாதிரி தான் இந்த விக்கெட்ல வந்து நீங்க ரன்ஸ் எல்லாம் நிறுத்த முடியாது, போய்கிட்டே தான் இருக்கும். அந்த விக்கெட் எடுக்கிற பவுலர் தான் வேணும் அந்த இடத்துல. அந்த இடத்துல தான் வந்து ஒரு ஹர்ஷல் பட்டேலும் இவரு மலிங்காவும் தனியா தெரியுறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஈஷான் அன்சாரியுமே அந்த கேட்ச் நீங்க சொன்ன மாதிரி இல்லாட்டி அதுவும் ஒரு விக்கெட் தான் அப்படிங்கும் பொழுது அந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஆனா டெரிஃபிக் 19th ஓவர் ப்ரோ ஃப்ரம் பேட் கமின்ஸ் அந்த ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணாரு. அரௌண்ட் 6 ரன்ஸ் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். 5 ரன்னோ நம்ம தான் போச்சோம். ஓகே, நம்ம அடுத்து வந்துட்டு வந்துருவோம் பேட்டிங். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்க்கு வந்துருவோம். ரொம்ப நாளா டியூ டிராவிஸ் ஹெட்டும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி. அபிஷேக் சர்மாவுக்கு நீங்க என்ன வேணா லைஃப் தான், கேட்ச் மிஸ் தான், நோ பால் தான், 2-3 இது வந்து கொடை கிளம்பி நடுவுல விழுந்துச்சு, எல்லாம் ரைட்டு. ஆனா அந்த மைண்ட் செட் அந்த டிட்டர்மினேஷன் வந்துட்டு நிறைய பேர் வந்து இவரு பிரியங்க் ஷாரியா அடிக்க ஆரம்பிச்சோன்னா பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அடுத்த ஸ்டார் ரெடி, இந்தியன் டீமுக்கு அடுத்த ஸ்டார் ரெடின்ட்டு. அபிஷேக் சர்மா வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், நான் ஒருத்தங்க இருக்கும் போது நீ அடுத்தவனை பத்தி யோசிப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சாரு. டிராவிஸ் ஹெட்டோட நாக்கமே அது வந்து இது பண்ண மாதிரி வந்துட்டு மறக்கடிக்கிற மாதிரி இந்த சைடு ஒரு செம்ம அடி. இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிந்தா கெயிலோட ரெக்கார்டே பிரேக் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அடி. இந்த மாதிரி இன்னிங்ஸ் நான் பார்த்தது இல்லை. அதுவும் இல்லாம இந்த IPL 2025 அவர் இதுவரையும் ஒரு 6 கூட அடிக்கலையாம். இந்த மேட்ச்ல மட்டும் 10 6 அடிச்சிருக்காரு. அந்த ஒரு ஹங்கர் இருக்கும் போது வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங், சரியான அடி இன்னைக்கு. அதுவும் பாக்கெட்லயே எழுதி வச்சுட்டு ரெடியா இருந்திருக்காரு எந்த மேட்ச் தூக்கி காட்டலாம்னு சொல்லிட்டு. கரெக்டா இந்த மேட்ச் பர்ஃபார்ம் மட்டும் எடுத்து காட்டிட்டாரு. ஆனா எனக்கு இதுல என்னன்னா, இப்போ அபிஷேக் சர்மா நல்லா ஆடுறாரு, ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஆக்சுவலா IPL பொறுத்தவரையும் ஓகே, அது பார்க்க நல்லா இருக்கு. இப்போ இந்தியன் டீமுக்குன்னு வந்துட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா இதே மாதிரிதான் பண்ணிட்டும் என்ட்ரன்ஸ் கொடுத்தாரு. இது வந்து இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றோம், இதே மாதிரி கொஞ்சம் இந்தியன் டீம்ல ஆடிட்டு டக்குனு விக்கெட் விட்டு போயிட்டாருன்னா இதே மாதிரிதான் ஸ்டூபிட் சில பேர் கிளம்பிடுவாங்க. இல்ல அவர் இந்தியன் டீம்ல தான் ப்ரூவ் பண்ணிட்டு தானே இருக்காரு. ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா இதே அக்ரெசிவ் அப்ரோச்ல போயிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில மேட்ச் வந்து ஸ்லிப் ஆக சான்ஸ், குரூஷியல் மேட்ச் டக்குன்னு பேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்ன கேர்லெஸ்ஸா ஆடுறாரு அப்படி இப்படின்னு. ஸோ அதெல்லாம் நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்னா ஒரு சில டைம் வந்து ஆப்போசிட் சைட்ல நான் ஸ்ட்ரைக்கர் ஒரு
2-3 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா அந்த ப்ரெஷரும் ஹேண்டில் பண்ணி விளையாடுவாரான்னு தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அந்த டைம்ல இவரும் சுத்தி அவுட் ஆயிட்டாருன்னா அந்த ஸ்டூபிட் அந்த இதெல்லாம் திரும்பி வந்துரும். இல்ல அதான் ப்ரோ, SRH பேட்டிங் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொல்றோம்னா அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளீட்டா ரிசோர்ஸ் இருக்கு, அவங்களோட இன்டென்ட் கிளியரா இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னன்னா சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப பேடா பேக் ஃபயர் ஆயிருது, சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகுது. போன வருஷம் ஃபுல்லா கிளிக் ஆச்சு, அதனால தேவர் சக்சஸ்ஃபுல். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேட் ஆகுது. ஆனா நமக்கு வந்து நம்ம என்னைக்குமே அவங்களோட ரிசோர்ஸ் பத்தியோ அவங்களோட இன்டென்ஷன் பத்தியோ நம்ம டவுட்டே பட்டது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்குங்கிறது நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டீமாச்சும் 240 சேஸ் பண்ண முடியும்னா அது இந்த டீம் தான். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பாரடைஸ் இது கண்டிப்பா SRH என்ஜாய் பண்ணிருப்பாங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு இன்னைக்கு மாட்டிக்கிச்சு, கழட்டி கொடுத்துட்டாங்க. அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு ப்ராடக்ட அவரோட மென்டருக்கு நம்ம கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். தெய்வத்துக்கு இங்க இருக்காரு பாத்தீங்களா. இன்னைக்கு வந்து டெரிஃபிக்கான ஒரு பேட்டிங், நோ வேர்ட்ஸ், டோட்டலி அவுட் பிளேடு PBKS. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இஸ் PBKS பவுலிங் ரியலி லுக்ஸ் பேட்? அன்னைக்கே சொன்னேன் ஹர்ஷ்தீப் சிங் சஹல் மேல டோட்டலா டிபெண்ட் ஆயிருக்க மாதிரி இருக்காங்கன்னு சொன்னேன். லாக்கி ஃபெர்குசன் இந்த சீசன் சூப்பரா போட்டிருக்காரு ப்ரோ. அவர் நம்பர்ஸ் நீங்க எடுத்து பாருங்க, எல்லா மேட்சுமே வந்து பயங்கரமா இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. அவரோட பேஸை வந்து கண்டிப்பா பேட்ல ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூஸும் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அது ஹோலா பாக்குறப்போ பஞ்சாப் பவுலிங் யூனிட் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, அது நான் 100% ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா லாக்கி ஃபெர்குசன் அவர் கிரியேட் பண்ண இம்பாக்ட் வச்சு கண்டிப்பா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு அவர் இல்லாத பிகஸ்ட் லெட் டவுன். வேற வழியே இல்லாம அவங்க சஷாங்க் சிங், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ் எல்லாம் நம்பி போக வேண்டியதாயிருச்சு. So that was really sad to see. Hopefully இனிமேல் ஃபியூச்சருக்கு இப்போ லாக்கி ஃபெர்குசனோட இன்ஜுரி அப்டேட் நமக்கு தெரியாது, வரப்போறாரா இல்ல ரூல்ட் அவுட்டான்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி ஹி கம்ஸ் பேக் ஆர் எல்ஸ் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும். ஆனா டெஃபினட்டா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லெட் டவுன் ப்ரோ லாக்கி ஃபெர்குசன் இல்லாது. ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைசாக் விஜயகுமாருக்கு பதிலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க சூப்பரா போட்டு ஜெயிச்சு கொடுத்தாரு அவரு. அவருக்கு பதிலா வந்து யஷ்தாக்கூர் யூஸ் பண்றாங்க, அது தெரியல அது என்னான்ட்டு. அவர் மோர் ஆஃப் பவர் பிளேக்கு யாராச்சும் போடணும் ஒரு பேசர்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல, அதனாலதான் வந்து யஷ்தாக்கூர் போறாங்க. வைசாக் விஜயகுமார் பவர் பிளே விட இவர் பெட்டரா போடுவார்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருமே விட ஹர்ப்ரீத் பிரார் தான் நான் கொண்டு வரேன். ஆல்ரெடி நீங்க 3 பேசர் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொண்டு வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு மேட்ச்னு சொல்ல, நான் ஓவராலாவே சொல்றேன், கண்டிப்பா ஹர்ப்ரீத் பிரார் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்கும். இல்ல ப்ரோ, பஞ்சாப் இன்னைக்கு வந்து யஷ்தாக்கூர் ப்ரிஃபர் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, டொமஸ்டிக்ல ஒரு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா சூப்பரா இருக்கு ப்ரோ. ரீசெண்டா நல்லா பண்ணிட்டு வராரு. அதனால ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. இன்னொரு இந்த மேட்ச் அடி வாங்கிட்டாரு, இன்னொரு மேட்ச் கொடுத்து பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்பயும் அடி வாங்கினாரு இல்ல ப்ரோ. பட் ஆனா ஃபர்ஸ்ட் மேட்சே வைசாக் விஜயகுமார் அப்படி பண்ணிருக்கிறப்போ he would be high on confidence, high on momentum எல்லாமே இல்ல. சோ அதே ஃப்ளோவை நீங்க கொண்டு போயிருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு நோ பால் போட்டு முடிச்சு விட்டாரு மொத்தத்தையும். அப்புறம் ஆனா இன்னைக்கு அபிஷேக் சர்மாக்கு எழுதி இருந்துச்சு போல, கடவுள் இன்னைக்கு எழுதி இருக்காரு கண்டிப்பா இன்னைக்கு இவன் எழுதி அடிக்கணும்னு. போன மேட்ச் எப்படி பிரியன் சரியாக்கு நடந்துச்சோ அந்த மாதிரி தான் 100% ப்ரோ. ஆனா எஸ் we have to give credits. அந்த லக் இருந்தாலுமே வந்து அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் யா ப்ரோ, ஷாட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஹெலிகாப்டர் ஷாட்லாம் ஒன்று ஆடினாரு, 106 மீட்டர் 6 பயங்கரமா இருந்தது ப்ரோ. அதெல்லாம் ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா வச்சிருக்காரு. டெக்னிக்கு எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ ஒரு ஃபிளிக் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அப்படியே யுவராஜ் சிங் பாக்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஃபிளிக் எல்லாமே அந்த கவர் டிரைவ் அந்த மாதிரி எல்லாமே ஷாட்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து அவரோட டே ப்ரோ. இந்த மாதிரி அவரோட டேனா ஒட்டுமொத்த டீமே ஆப்போனன்ட் காலி பண்ணிடுவாரு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரோ. ஏன்னா ஒரு 2-3 கேட்ச்ல அந்த மாதிரி விட்டாங்கன்னா அவங்க முடிச்சு விட்டுருவாரு. ஏன்னா ஒரு 30 ஆட போறவர் இல்லை. இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்ல 140+ அடிச்சிருந்தாரா, 116 ரன்ஸ் வந்து பவுண்டரிஸ்லயே ஸ்கோர் பண்ணாரு. 10-6 அப்புறம் 14 4 நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பூரானுக்கு தரேன். என்னதான் நம்ம வந்து பூரான் வந்து கன்சிஸ்டன்டா அடிச்சிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு மேட்ச் ஃபெயில் ஆவாரு அப்படின்ட்டு இதா இருந்தாலும் அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி, அந்த சக்சஸ் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அதையும் மீறி வந்து அவர் எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து நான் வந்து இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பூரானுக்கு தரேன். செகண்ட் மேட்ச்ல வந்து இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் கன்ஃபார்ம் வந்து அபிஷேக் சர்மாக்கு தான் தரேன். என்னதான் கேட்ச் டிராப் என்னதான் இருந்தாலுமே அவர் வந்துட்டு இத்தனை மேட்சஸா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாம, இத்தனை மேட்சா ஒரு 6 கூட அடிக்காம இந்த மேட்ச் இருங்குபாய் அப்படின்ட்டு ஒரு 10 6 அடிச்சு விளாசி மேட்சை டோட்டலா வந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டாரு SRH பக்கம். ஸோ வந்துட்டு திஸ் இஸ் ஃபார் ஆரஞ்ச் ஆர்மிங்கிற மாதிரி திஸ் இஸ் ஃபார் அபிஷேக் சர்மா இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். அடுத்து வந்துட்டு நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். முடிச்சு விட்டீங்க போங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜிடி மிடில் ஆர்டருக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா ஜிடி ஓப்பனர்ஸ் ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஒரு 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 200+ டோட்டல் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் லக்னோவுக்கு டஃபா இருந்திருக்கும். இது கொஞ்சம் ஈஸி சேஸ் மாதிரி ஆயிடுச்சு லக்னோவுக்கு. ஸோ நான் ஜிடி மிடில் ஆர்டர்ஸ் தான் கொடுப்பேன். செகண்ட் மேட்ச் பொறுத்தவரையும் நான் வந்து ஷமிக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த சீசன்ல செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல்
ஆர்ச்சருக்கு அப்புறம் இவரு தான் இப்படி போட்டிருக்காரு. அதுவும் லாஸ்ட் ஓவர்லாம் ரொம்பவே மோசமா இருந்தது. ஸோ நான் சமிக்கு தான் கொடுப்பேன். அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் எய்டன் மார்க்ரம் கொடுக்குறேன். அதே மாதிரி டு சர்டன் எக்ஸ்டென்ட் எல்எஸ்டியோட மொத்த டீம் அண்ட் ரிஷப் பண்ட்ஸ் கேப்டன்சி எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம எவ்வளவோ டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின் மார்க்ஸ் வச்சோம், மார்க்ரம் மேலேயும் சரி, லக்னோ ஹோல் டீம் மேலேயும் சரி. ஆனா கண்டிப்பா வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. வி ஆர் ஹியர் டு ஸ்டே, நாட் ஹியர் டு ஃபினிஷ் இன் த பாட்டம் 4ன்னு. ஹேட்ஸ் ஆஃப் டு லக்னோ as well as எய்டன் மார்க்ரம். செகண்ட் மேட்ச்ல நான் வீழ்வேன் நினைத்தாயோ நான் கம்ப்ளீட்டா எஸ்ஆர்ஹெச் மொத்த டீமுக்கு கொடுக்குறேன். மெயினா எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்க்கு. ஏன்னா எல்லாருமே இன்க்ளூடிங் மேஜர் கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் இஸ் டன் அண்ட் டஸ்டட்னு. அப்போ வந்து இதுதான் எங்களோட ஸ்டைல், இதுதான் நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த பிராண்ட் தான் ஆடுவோம். போன வருஷம் அது எங்களுக்கு சக்சீட் ஆயிருக்கு, இந்த வருஷம் நாங்கள் அதை நம்புறோம், மறுபடியும் எங்களுக்கு சக்சீட் ஆகணுங்கிற மாதிரி அதே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. நான் எஸ்ஆர்ஹெச் பிளே ஆஃப்ஸ்ல போட்டிருக்கேன். ஐ எம் ரியலி ஹாப்பி இன்னைக்கு ஜெயிச்சது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நானும் வேலும் ஜிடி சொல்லியிருந்தோம், ஸ்மித்தியன் ப்ரோ மட்டும் எல்எஸ்ஜி சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து அவருக்கு 1 பாயிண்ட். செகண்ட் மேட்ச்ல வந்துட்டு வேலும் ஸ்மித்தியனும் சேர்ந்து பஞ்சாப் சொல்லியிருந்தாங்க, நான் மட்டும் எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து செகண்ட் மேட்ச்ல வந்து எனக்கு 1 பாயிண்ட். ஸோ வேலுக்கு முட்டை பாயிண்ட் இன்னைக்கு. அதுதான் ஆக மொத்தம் இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் முடிவுல எனக்கு 1 பாயிண்ட், ஸ்மித்தியனுக்கு 1 பாயிண்ட். வேலு பாவமா இருக்கு, நீயும் ஒரு வாரமா 1 பாயிண்ட் கூட வாங்கலையோ? அது அப்படியே எனக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சுடா. ஒரு வாரமா ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஓகே, வந்துட்டு இந்த மேட்ச் முடிவுல வந்துட்டு 11+1 12 பாயிண்ட்ஸ் ரஹ்மான் டிவிலியர்ஸ், வேல் பிரஜன் ஸ்டில் ஸ்டாண்டிங் இன் 13 பாயிண்ட்ஸ், ஸ்மித்தியன் 15+1 16 பாயிண்ட்ஸ். ஸோ வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ வந்து நம்ம நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நாளைக்கும் ஒரு டபுள் டமாக்கா. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி, செகண்ட் மேட்ச் வந்துட்டு மும்பை விசஸ் டெல்லி. ஸோ வந்து இதுல உங்க ப்ரெடிக்ஷன்ஸை கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் ஆர்சிபி ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க. சின்னசாமி ஆடி இருந்தா மேபி நான் ஆர்ஆர் சொல்லியிருப்பேன், பட் ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க. ஸோ அதனால போலாம் டீமா பாக்குறப்போ எனக்கு ஆர்ஆர் விட ஆர்சிபி பெட்டர்னு தோணுது. ஸோ ஆனஸ்டா நான் வந்து ஆர்சிபி சொல்றேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு. செகண்ட் மேட்ச் மும்பை டெல்லி. நான் சொல்லியிருந்தேன் டெல்லி தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் யூனிட் இந்த வருஷம்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் எனக்கு நாளைக்கு மும்பை ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சு எல்லாரும் முன்னாடி அந்த பாட்டை போட்டு நாளைக்கு டான்ஸ் ஆடணுங்கிற மாதிரி எனக்கு மும்பை ஜெயிச்சே ஆகணும். அதனால நான் நாளைக்கு மும்பை பேக் பண்றேன். ஓகே, நான் வந்து ஆர்ஆர் ஆர்சிபி மேட்ச்ல நான் ஆர்சிபி பேக் பண்ணல, ஆர்ஆர் தான் பேக் பண்றேன். நாளைக்கு ஆர்ஆர் தான் வின் பண்ணணும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது வந்து பியூர்லி நான் வந்து என்னோட இன்ஸ்டிங் வச்சு சொல்றேன். பெருசா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்னோட இன்ஸ்டிங் படி ஆர்ஆர் ஜெயிக்கும்னு தோணுது. பார்க்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வேல் ப்ரோ போனதுங்க கமெண்ட்ஸ்ல ப்ரோ. ஓகே, நான் செகண்ட் மேட்ச்ல வந்து எம்ஐ தான் ப்ரெடிக்ட் பண்றேன் ஆக்சுவலா. ஏன்னா கம்பேக் கொடுப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷனா வந்துட்டு ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி, ஆர்சிபி கண்டிப்பா வந்து நாளைக்கு ஜெயிச்சிருவாங்க, அவே கேம் வேற. ஸோ செகண்ட் மேட்ச் வந்துட்டு எம்ஐ விசஸ் டிசி வந்து நானும் எம்ஐ தான் பேக் பண்றேன். பிகாஸ் வந்துட்டு எம்ஐ இஸ் டியூ அ லாங் டைம், இன்னும் அந்த 1 விக்டரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வந்து நாளைக்கு ஒரு டீமா கம்பைன் பண்ணி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தோணுது. ஸோ வந்துட்டு 3 பேரும் எம்ஐயே பேக் பண்ணுவோம். எதுவும் தப்பா சொல்லி ஒரு பாயிண்ட் போறதுக்கு 3 பேரும் ஒன்னா சொல்லி ஒரே வழியா அழிஞ்சு போவோம், ஒன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ வந்துட்டு நாளைக்கு வந்து நானும் எம்ஐ பேக் பண்றேன். ஸோ நாளைக்கு யார் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். Until then, bye from ரஹ்மான் டிவிலியர்ஸ், வேல் பிரஜன், ஸ்மித்தியன். பை.